ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒண்டர்லா சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் இப்போ வந்து Black Friday ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நவம்பர் 30 இன்னைக்கு. இதில் என்ன ஆஃபர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1500 டிக்கெட்டை இப்போ 899 வந்து உங்களால் புக் பண்ணிக்க முடியும். அதுவும் இந்த டிக்கெட் வந்து 31 மார்ச் 2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. இந்த டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுனா குரோம்குள்ளே போய்க்குங்க. ஒண்டர்லா சென்னை அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒண்டர்லா சென்னை வந்துடுச்சா? ஃபஸ்ட்டு நான் எங்கே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரைட் அட் ஒண்டர்லா சென்னைன்னு சொல்லிட்டுருக்கலாம். அதுக்குள்ளே போய்க்கோங்க. இது போயிட்டிங்கன்னா இது மாதிரி வெப்சைட் காட்டும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட்ஸ்னு இருக்கும். அது புக் டிக்கெட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். சென்னையில் வந்து டிசம்பர் 2 வந்து புக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டே வந்து சென்னையில் திறக்கிறாங்க. அதனால் இது சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்கு. நான் வந்து எதனா ஒரு டேட் சூஸ் பண்ணியிருக்கேன். 17 டிசம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து 11 AM to 6 PM வந்து ஓப்பனில் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் வந்து 11 AM to 7 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். வாட்டர் டைமிங் வந்து 12:30 to 5 PM. இதுலேயும் 12:30 to 6 PM வரைக்கும் வாட்டர் டைமிங்கு, வாட்டர் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்தந்த இதில் இருக்கும். இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா Black Friday டிக்கெட்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபர் போட்டிருக்கா. Black Friday டிக்கெட்ஸ்னு சொல்லிட்டு 1500 rupees இருக்கிறது 899 கொடுக்குறாங்க. ஆஃபர் 40%. இப்போ Black Friday ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்னு போட்டிருக்கு. அது வந்து இந்த க்யூ வந்து சீக்கிரமாக போகும்னு சொல்லிட்டு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா 75 ரெண்டு பைய 3 சுரு பையன் வருது. அந்த வீடியோ பார்த்து 75% வந்து ஃபாஸ்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு இது வேணுமோ அது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 899 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் டிக்கெட் கொடுத்துட்றேன். டேட் ஆஃப் விசிட் டிசம்பர் 17 காட்டுது. மார்ச் 31க்குள்ளே நான் வந்து ஒரு டேட் சூஸ் பண்ணி இந்த Black Friday டிக்கெட்டில் வந்து நான் புக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 899 வந்து வந்துருச்சு. 1108 rupees வந்து போட்டிருக்கு. டோட்டல் அப்ளிகேஷன் ஆஃப் டேக்ஸு 169 rupees, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் 40 rupees போட்டு 1100 வருதா? மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் என்னமோ 899 தான். ஆனால் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. அது போட்டு 40 rupees எக்ஸ்ட்ரா. டோட்டல் அப்ளிகபிள் டேக்ஸ் போட்டு ஒரு 169 rupees போட்டாங்க. போட்டு அது வந்து 1100 ஆகிடுச்சு. இப்போ அதனால் 1100 வந்துடுச்சு. 108 வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்குறாங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷனில் ஃபுல் நேமு, உங்கள் நேமு, உங்கள் இமெயில் ஐடி, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், அப்புறம் பின்கோட் கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த பின்கோடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு புக் நவுன்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதை வந்து நான் QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம், UPI மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லை கார்ட்ஸ் மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங், இந்த வாலெட்டு இது மாதிரி எதில் வேணால் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு வந்து ஆஃபர் வேறு கொடுக்குறாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கன்வீனியன்ஸ் ஃபீஸ் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சொல்கிறேன், டேக்ஸு அதெல்லாம் போட்டு இவ்வளோ வருது. டிசிவெல் அவ்வளோ வரல. அந்த தான் பார்க்குறேன். இது கொஞ்சம் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி, நீங்கள் புக் பண்ணி போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டேட் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டேட் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். அவங்க வந்து வேலிடிட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க போல். என்றைக்கு போகணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி போய் ஆகணும் போல். இதுவும் கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பை.